சந்தியா ரகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஈரோட்டுக்காரி வேணா இவகிட்ட தோத்துருக்கலாம். என்கிட்டயெல்லாம் வேலை ஆகாதுன்ட்டு போறாங்க. அந்த பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாயா தான் அட்வைஸ் பண்றாங்க. இங்க பாரு தனம், இதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய்யி. அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். நீ தைரியமா விளையாடு தனங்கிறாங்க. சின்ன சரி 1/2 மணி நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கோச்சு. தனம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கே இறங்கி விளையாடணும் போல இருக்குதுன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. அட என்ன சிரிக்கிறீங்க? நானும் முதல்லயே முன்னாடியெல்லாம் நான் இப்படிதான் விளையாடினேன். பிளேயர் தான் நானும். என்ன அதிகமாக ஃபோக்கஸ் காட்டாதனால நான் விளையாட்டை அப்படி அப்படியே விட்டு டிஸ்டன்ஸ் டச் விட்டு போச்சுங்கிறாங்க. அப்பா இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே தனலட்சுமி தான். உங்கள் ஸ்டோரியை வீட்டில் போய் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க சீனு. சரி சரி நான் ஒன்றும் சொல்லியப்பா, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. மகராமன் சிவராமன் பார்வதி 3 பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. பார்வதி நீ தானே அன்னி கோயிலுக்கு வந்திருக்காங்க வள்ளின்னு நீ சொன்ன, இப்போ போய் நீயே பார்த்துட்டு வா போங்கிறாங்க. இல்லை நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாங்கிறாங்க ரகுராம். இப்போ அண்ணி அங்கே இருந்தாங்கன்னா எல்லாரும் எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு நேரடியாக கேட்டாங்கன்னா நீ என்ன பதில் சொல்ல போற? எப்படியோ நீயே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பார்வதியை கூட்டிட்டு உள்ள போறாங்க. ரகுராமமா உள்ள போயிருக்காங்க. எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. ஏ பார்வதி போய் தேடி பார்த்துட்டு வாங்குறாங்க. எனக்கு தான் சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க, அவங்க இங்கே இல்லைன்னு. அப்படி இருந்தால் நீங்கள் போய் தேடி பாருன்னா இல்லாதவங்கள போய் நான் எப்படி தேடுவேன்? இங்கே பாருங்க அவங்க மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா உங்கள் எல்லாத்துக்காலையும் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், காலில் விழுறேங்கிறாங்க. சரி சரி நானே போய் எங்கள் அண்ணியை தேடி இங்கே கூட்டிகிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பாட்டுறேன் பாருன்ட்டு போகிறாங்க சிவராமனும் ரகுராமனும். திரும்பவும் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு? உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்களே, எங்கே முன்னாடி நிறுத்தலையா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு குருக்கள் வராங்க. குருக்கள் ஐயா இதுக்கு முன்னாடி ஜானகி வந்தாலான்னு கேட்குறாங்க ரகுராம். ஆமாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க குருக்கள். ஏனுங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க குருக்கள். இல்லை கோயிலுக்கு வரதா சொன்னா அதான் வந்திருந்தா சரி சார் கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேங்கிறாங்க. அவங்க நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க ஏன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ பேச்சை கேட்டாலாம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, அண்ணி நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சிவராமன் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, மேட்ச் பார்க் போயிருப்பாங்கன்னு. நான் சொல்கிறத நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறேங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க காலேஜுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க. ஆமாம் காக்காக்கு வந்து பணம்பலம் விழுந்த கதையாக நீ சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க சிவராமன். அண்ணி இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க, வா போகலான்னு கூப்பிட்றாங்க. ஏங்க நான் சொல்கிறத நீங்கள் நம்பவே மாட்டிங்களா? நேராக கிரவுண்டுக்கு போய் பார்த்தா அங்கே மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க, வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வீண் அலைச்சல். நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லையா? யார் மேலே வேணாலும் சந்தேகப்படலாம், அண்ணி மேலே சந்தேகப்படாதீங்கிறாங்க. சிவா நம்ம போய் கிரவுண்ட்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ரகுராம் கூப்பிட்றாங்க. அவள் ஏதோ கோவத்தில் அண்ணி மேலே இருக்கிற கோவத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன அண்ணி போய் சந்தேகப்படுறீங்கிறாங்க. அண்ணி இவ பேச்சையெல்லாம் கேட்டு அலைய வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போகலாங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறத நீ செய், வா போகலான்ட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. கிரவுண்டில் தனாவுக்கு கோச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது 3வது ரவுண்டு. அந்த பொண்ணு 3வது ரவுண்டில் நிற்கிறா, நீயும் 3வது ரவுண்டில் நிற்கிறேன், பார்த்து கவனமாக விளையாடணும், இதுதான் கடைசி விளையாட்டுங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரவுண்டில் நான் தோக்கவே மாட்டேங்கிறாங்க தனம். சரி கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருப்பூரை சேர்ந்த ஈஸ்வரிக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த தனலட்சுமிக்கும் இப்போ ஃபைனல் விளையாட்டு நடந்துட்டுருக்கு. ஈஸ்வரியும் தனலட்சுமியும் விளையாடுறதுக்காக களம் இறங்கிட்டாங்க. விளையாட்டு நல்லா சூடு பிடிச்சிருக்கு. தனலட்சுமி நிறைய மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சிவராமன் பார்வதி ரகுராம் 3 பேரும் காலேஜுக்குள்ளே வந்துட்டாங்க. பார்வதி என்ன இங்கே விளையாட்டு கிரவுண்டுன்னு போட்டிருக்காங்களே, இங்கே ஏதாவது விளையாட்டாங்கிறாங்க. ஆமாம் அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோங்கிறாங்க. இங்கே பாரு நீ வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி தெரியுது, பேசாமல் இப்போவே தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் போயிடலாம் வந்துடுன்னு கூப்பிடுறாங்க சிவராமன். என்னையொன்னும் நீங்கள் காப்பாற்ற வேண்டாம், நான் சொல்கிறது எல்லாம் அத்தனையும் உண்மைதான்னு சொல்கிறாங்க பார்வதி. அந்த இடத்துக்கு ரகுராம் வந்ததும் வா உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. தனலட்சுமி வந்தவங்க யாருன்னு கூட பார்க்காம அவங்க விளையாட்டில் ரொம்ப மும்முரமாக ஸ்பீடாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜானகி மாயா சீனு மணிவண்ணன் எல்லாருமே அவங்களையும் மறந்து தனா விளையாடுறத பார்த்துட்டு ஆர்வமாக கைதட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. லட்சுமி ரகுராமை பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டாங்க. விளையாட்டையே மறந்து அவங்களையே மறந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. தனன்னு ஓடி போய் தனத்தை தூக்கி பார்க்குறாங்க. அங்கே சிவராமன் ரகுராமன் எல்லாரும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. மணிவண்ணன் ஜானகிட்ட சொல்கிறாங்க இது ஒரு சின்ன மயக்கம் தான், பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவர்கிட்ட எப்படி சமாளிக்க போகிறதோ எனக்கு தெரியலைங்கிறாங்க ஜானகி. ரகுராம் கோவமாக திரும்பி அந்த பக்கம் அப்படியே நின்ன மாதிரி இருக்காங்க. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான், கண்டிப்பாக தனம் ஜெயிப்பான்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். ஐயோ இனிமேல் என்னால் விளையாடவே முடியாதுமா அப்படின்ட்டாங்க தனம். வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போயிடலான்னு தனம் கூப்பிட்றாங்க. ஆட்டத்தை பாதியில் நிறுத்திட்டு எப்படி தானே வீட்டுக்கு போவேன்னு கேட்குறாங்க கோச்சு இதுக்கு மேலே விளையாடுறதுக்கு எங்கள் அப்பா விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க தனம். நான் விளையாடுறதுனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா, இதோட போதும் நான் விளையாடல அப்படின்றாங்க. நீ எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்க, இவ்வளோ தூரம் ஆட்டத்தில் முன்னால் வந்து நின்றுட்டு இப்போ உன்னோட லட்சியம் கனவு ஆசை இதையெல்லாம் என்ன ஆகிறது? இந்த அளவுக்கு கடந்து வந்த நீ ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ பாதியில் விட்டுட்டு போனால் இதில் என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க கோச். நான் எவ்வளோ தூரம் கடந்து வந்து மேட்ச்சில் நான் வின் பண்ணியிருந்தாலும் இனிமேல் என்னால் விளையாட முடியாதுன்னு சொல்கிறாங்க தனம். எங்கள் அப்பா இனிமேல் விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, நான் இதுலேருந்து விளைவிக்கிறேங்கிறாங்க தனம் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இந்த விளையாட்டு. இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? 1/2 மணி நேரம் விளையாடினா இந்த மேட்சே முடிஞ்சு போய் 1/2 மணி நேரம் தான் பிரச்சனையா? அவங்க 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா விஷயமே வேற. அதுக்கப்புறம் தனம் விளையாடுறாளோ இல்லையோ, ஆனால் அவளோட கனவு நிறைவேறியிருந்திருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேற, இனிமேல் அவள் விளையாடுறது கஷ்டம்தான். மாயா சொல்கிறாங்க எல்லாரும் எதுக்காக பயப்படுறீங்க, என்னைக்கோ தெரிய வேண்டியது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு நம்மளுக்கும் தெரியுமல்ல, தெரிஞ்சுதானே இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம்.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். தனம் நீ இப்ப போய் விளையாடுங்கிறாங்க மாயா. உன்னோட லட்சியத்தை நீ விடக்கூடாது. போ தனம், போய் விளையாடிட்டு வா. பெரியம்மா நீங்க போய் அவளுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு மாயா கேக்குறாங்க. இல்ல மச்சான் இங்க வந்துட்டாரு, இனிமே தனம் விளையாடுறது கஷ்டம் தான்ங்கிறாங்க மணிவண்ணன். பிரச்சனை வந்துட்டா வீட்டுல பிரச்சனையை சமாளிக்க முடியாதுங்கிறாங்க. ஏன் இப்ப மட்டும் நீ பிரச்சனை வராதா என்ன? வர பிரச்சனையும் இருக்கிற பிரச்சனையும் எல்லாத்தையும் சேர்த்து பாத்துக்கலாம் தனம், போய் விளையாடு போ. வேண்டாம் மாயா, என்னோட கனவே செதஞ்சு போனாலும் சரி, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க. தனம் அழுதுகிட்டே சொல்றாங்க. கோச் என்ன டீட்டெயில்னு வெளியில சொல்லுங்க, இல்லைன்னா ஆப்போசிட் டீம் ஜெயிச்சுட்டு தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க. தனம் ப்ளீஸ் அடம்பிடிக்காத, இவ்வளவு தூரம் ஜெயிச்சு வந்துட்டு இப்ப கோப்பையை யாருக்கோ ஜெயிச்சுதான் நம்ம கொடுத்துட்டு போறது சரியான்னு கேக்குறாங்க. கோச் போ தனம், போய் விளையாட்ட முடிச்சுட்டு போங்கிறாங்க. இல்ல இதுக்கு மேலேயும் நான் விளையாடினா எங்க அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி, நான் அந்த அவமானத்தை கொடுக்க விரும்பலைங்கிறாங்க. தனம் அப்படியே நான் விளையாடினாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல கோச், உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி ஜானகி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், அப்படி ஒருவேளை நீங்க விளையாட வரலைன்னா எதிரி நீங்க தான் வெற்றி பெற்றாங்கன்னு நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம்னு வேற மைக்ல சொல்லிட்டே இருக்காங்க. தனம் போய் விளையாடு, இல்லைன்னா மொத்த உழைப்பு வீணா போயிடும் போ அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கார்த்தி 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுல ஒவ்வொரு நிமிஷமா கரைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த திருப்பூர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆஹா கப்பு உனக்கு தான், எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு விளையாட வராது அப்படிங்கிற ஒரு ஆவல்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தனலட்சுமி அவங்க ஆசை கனவுகள் அத்தனையும் அழுது கரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ரகுராம் மனசு ஒரு நிமிஷத்துல மனசு மாறுது. கார்த்தி ரகுராமுக்கு பக்கத்துல வந்து, சார் நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாமல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் பேசாத, என் பொண்ணை எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி கையில இருந்து அந்த பேட்டை வெடுக்குன்னு பிடிங்கிறாங்க. ரகுராம் அப்படி செய்வார்னு அங்கிருந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அவங்க கையில இருந்த பேட் எடுத்து தனலட்சுமி கையை தூக்கி அவங்க கையில அந்த பேட்டை கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாத்து முகத்திலையும் அவ்வளவு ஒரு மாற்றம், சந்தோஷம். தனலட்சுமி அப்பாவை பாக்குறாங்க. போய் விளையாடு, என் பொண்ணு என்னைக்கும் தோத்துதான் இருக்கக்கூடாது, போய் விளையாடு அப்படின்னு சொல்லதும் ஆணை பலம் வந்த மாதிரி தனலட்சுமி அப்படி துள்ளி குதிச்சு போறாங்க. தனலட்சுமி ஒவ்வொரு பாயிண்டா ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க ரகுராம் மட்டும் ஜானகியை பார்த்து கோவமா போயிட்டு இருக்காங்க. ஜானகி வீட்டுல போய் என்ன நடக்குமோ தெரியலையே, ஆனா தனாவுக்கு கிடைச்ச வெற்றியே பெரும் சந்தோஷம் தான். இருந்தாலும் ரகுராமை ஏமாத்திட்டு வந்துட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்வோட ஜானகி போறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிற நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.